வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜூலை 30 புதன்கிழமை இந்த வீடியோவில் என்எஸ்டிஎல் நிறுவனத்தில் 1200 கோடிக்கு ஆங்கர் இன்வெஸ்டர் வாங்கியிருக்கிறாங்க பங்குகளை. அதை பற்றி பார்க்கலாம். என்எஸ்டிஎல் உடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன, இந்த பங்கை ஒரு முறை வாங்கிட்டால் விற்காமையே வச்சுக்கிறலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் சிடிஎஸ்எல் எந்த அளவுக்கு என்எஸ்டிஎலோட போட்டி போட முடியும், பல முக்கிய விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஆங்கர் இன்வெஸ்டர் 1200 கோடிக்கு பங்குகளை என்எஸ்டிஎல்ல வாங்கியிருக்கிறாங்க. ஆங்கர் இன்வெஸ்டர்னால் யாருன்னு பார்ப்போம். தமிழில் நங்கூர முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் தொடங்குறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னதாக ஐபிஓவில் உள்ள பங்குகளை இவங்க அதிகபட்ச விலைக்கு 800 ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க. மொத்தம் 1200 கோடிக்கு நேற்று வாங்கியிருக்கிறாங்க. ஐபிஓ தொடங்குறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் இன்றைக்கி தான் தொடங்குறதுக்கு இருக்குது 30ஆம் தேதி. நேற்று 29ஆம் தேதி 1,50,17,999 பங்குகளை இவங்க 12,200 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 35.27% இருக்குது. மொத்தம் 5 கோடி பங்குகள் வெளியிடுறாங்க. அதில் 35% இப்போ இவங்க வாங்கிட்டாங்க. இவங்க யாருன்னு பார்ப்போம். இந்திய ஆயில் காப்பீட்டு கழகம் எல்ஐசி, ஸ்மால் கேப் வேர்ல்டு ஃபண்டு, எஸ்பிஐ பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் சர்வீசஸ் ஃபண்டு, ஐசிஐசிஐ ப்ரூடென்சியல், இஎல்எஸ்எஸ் டேக்ஸ் சேவிங் ஃபண்டு, ஹெச்டிஎஃப்சி வேல்யூ ஃபண்டு, ஃபிடிலிட்டி ஃபண்ட்ஸு, இந்தியா ஃபோக்கஸ் ஃபண்டு, அசோகா மற்றும் பல நிறுவனங்கள் வாங்கியிருக்கிறாங்க. இவங்க பங்கை வாங்கினா நமக்கு என்ன, நாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த என்எஸ்டிஎல் ஐபிஓக்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது, பெரிய முதலீட்டாளர்கள்ட்ட எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான எளிமையான விஷயந்தான் இந்த ஆங்கர் இன்வெஸ்டர் வாங்குறத நம்ம கவனிக்கணும். இவங்க 1200 கோடிக்கு வாங்கினது மூலம் இது நல்ல ஐபிஓ நல்லா எதிர்காலத்தில் நல்லா இருக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஜூலை 29 கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்ப்போம். இரவு 11 மணிக்கு எடுத்த டேட்டா 126 ரூபாயாக இருக்குது கிரே மார்க்கெட் ப்ரீமியம். நேற்று ஜூலை 29 800 ரூபாய் என்ற விலையில் பார்க்கும் பொழுது 926 ரூபாய்க்கு லிஸ்டிங் ஆக வாய்ப்பு இருக்குது. இது இன்றைய நிலவரம். நாளை விலை மாறலாம். இன்று ஜூலை 30 புதன்கிழமை ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் தொடங்குது. ஜூலை 30, ஜூலை 31, ஆகஸ்ட் 1 3 நாட்களுக்கு இந்த ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் நடக்க இருக்குது. இந்தியாவின் முதல் வைப்புத்தொகை நிறுவனமும் மூலச்சந்தை உட்கட்டமைப்பின் தூணுமான நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட் என்எஸ்டிஎல் அதன் 4012 கோடி மதிப்புள்ள ஆரம்ப பொது பங்கு வெளியீட்டை 760 முதல் 800 வரை நிர்ணயம் செய்யப்பட்டு விற்பனைக்கான சலுகை OFSஐ அறிவித்துள்ளது. 28 ஆண்டு காலமாக உள்ள ஒரு நிறுவனத்திற்கு மாற்றத்தை நோக்கி செல்லும் ஒரு மைல்கல்லாக இந்த ஐபிஓ இருக்குது. நாட்டில் வேகமாக வளர்ந்து வரும் டிமேட் கணக்கில் மாறி வரும் சூழ்நிலைக்கேற்ப வழி நடத்துகிறாங்க. 1996ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தில் ஒரு உள்கட்டமைப்பு நிறுவனமாக பதிவு செய்யப்பட்ட என்எஸ்டிஎல் டிமேட் கணக்கு பராமரிப்பு, பரிவர்த்தனை தீர்வுகள் மற்றும் பெரு நிறுவன நடவடிக்கைகள் போன்ற முக்கிய சேவைகளையும் வழங்கி வர்றாங்க. இவங்க 2 முக்கிய துணை நிறுவனங்களை கொண்டிருக்கிறாங்க. என்எஸ்டிஎல் பேமெண்ட் பேங்க் வணிகத்திலிருந்து வணிகம் மற்றும் நிதி உள்ளடக்க சேவைகளில் கவனம் செலுத்துகிறது. மற்றும் ஒன்று என்எஸ்டிஎல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் மின் ஆளுகையை வழங்குகின்றது மற்றும் வாடிக்கையாளர்களை சரிபார்ப்பது மற்றும் உங்கள் வாடிக்கையாளர்களை அறிந்து கொள்ளுங்கள் KYC நோ யுவர் கஸ்டமர் மற்றும் காப்பீட்டு களஞ்சியம் சேவையையும் வழங்குகிறது. வரி இல்லாத மற்றும் ஏற்றுமதியை மையமாக கொண்ட பகுதிகளான சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் தொடர்பான பரிவர்த்தனைகளுக்காக என்எஸ்டிஎல் தரவுத்தளம் ஆன்லைன் சேவை வழங்குகிறது. மார்ச் மாத நிலவரப்படி என்எஸ்டிஎல் 99% போர்ட்போலியோ டிமேட் சேவை வழங்கி வருகிறது. FBI ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்களுக்கான சொத்துக்களை டிமேட் வடிவத்தில் வழங்கி வருகிறது மற்றும் நாட்டின் மொத்த டிமேட் கணக்கில் 86.8% இவங்க வச்சிருக்கிறாங்க. 194 நாடுகளில் இவங்க சேவைகள் பரவி இருக்கு. இருப்பினும் மூலதன சந்தை இயந்திரத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் நிறுவனமாக இருந்தாலும் அதே நிலையில் விரைவான சில்லறை பங்கேற்பு, நிதி தொழில்நுட்ப சீர்குலைவு மற்றும் இளைய போட்டியாளரான மத்திய வைப்புத்தொகை சேவைகள் இந்தியா லிமிடெட் CDSLலிருந்து அதிகரித்து வரும் போட்டிகள் ஆகியவற்றால் கடுமையான போட்டியை எதிர்கொண்டு வருகிறது. வருவாய்க்கான வழிகளை பார்ப்போம். 2024-25ஆம் ஆண்டில் என்எஸ்டிஎல்லின் ஒருங்கிணைந்த வருவாய் 1420 கோடியை எட்டியிருக்கு. இதில் வங்கி சேவைகள் 719 கோடி,
அதாவது 50% பங்களிச்சிருக்கு. வைப்பு தொகை சேவைகளை பார்த்தா 618 கோடி 43% பங்களிப்பு இருக்குது. அப்புறம் தரவுத்தள மேலாண்மை சேவைகளில் வந்து 81.6 கோடி 5.75% பங்களிச்சிருக்கிறாங்க. என்எஸ்டிஎல்லுடைய முக்கிய லாபம் அதனுடைய வைப்பு தொகை சேவை செயல்பாட்டை நோக்கி பெரிதும் சார்ந்திருக்கு. மொத்த லாபத்தில் 310 கோடி அதாவது 91% இந்த பெரிதும் வந்து டெபாசிட்டை தான் நம்பியிருக்கு. வைப்பு தொகையை தான் நம்பி இந்த நிறுவனம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. பல ஆண்டுகளாக டிமேட் கணக்கு வைத்திருப்பவர்களின் அடிப்படையில் என்எஸ்டிஎல் ஒரு மேலாதிக்க சந்தை போக்கை தக்க வைத்துள்ளது. ஃபைனான்சியல் 25 103 ட்ரில்லியன் மதிப்புள்ள செட்டில்மெண்ட்களை செய்துள்ளது. 63% சந்தை பங்கை கொண்டுள்ளது. சிடிஎஸ்எல் உடன் ஒப்பிடுகையில் சிடிஎஸ்எல் 55 ட்ரில்லியன் செட்டில்மெண்ட்களை செய்துள்ளது. 33% சந்தை பங்கை வச்சிருக்கிறாங்க. பெரிய முதலீட்டாளர்கள் மற்றும் எஃப்இஐகளை ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்களை சேவை செய்வதில் என்எஸ்டிஎல் வலிமையை உறுதி செய்துள்ளது. இருப்பினும் ஃபைனான்சியல் இயர் 19-20 இதன் உச்சபட்ச சந்தை பங்கு 81%-இலிருந்து 66%-ஆக சரிஞ்சிருக்கு. அதாவது என்எஸ்டிஎலோட சந்தை பங்கு சரிஞ்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. என்எஸ்டிஎல் நிறுவனங்களை குறிவைக்குது. ஆனால் சிடிஎஸ்எல் சில்லறை மற்றும் தள்ளுபடி தரகர்களின் மீது கவனம் செலுத்துது. இரண்டும் வெவ்வேறு பிரிவுகளுக்கு சேவை செய்யுது. பட்டியலிடப்பட்ட பங்குகளின் அடிப்படையில் ஒப்பிடும்போது என்எஸ்டிஎல் ஐபிஓ நியாயமான மதிப்பீட்டில் வருகிறதுன்னு நிபுணர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிறுவனம் மற்ற நிறுவனம் மாதிரி இல்லை. இது இந்தியாவில் பங்குச்சந்தை இருக்கிற வரைக்கும் இந்த நிறுவனம் இருக்கும். இந்த நிறுவனம் இருந்தால் தான் பங்குச்சந்தையே செயல்படும். நம்மளோட டிமேட் கணக்கு எல்லாம் இவங்க தான் பாதுகாத்துட்டு இருக்காங்க டிஜிட்டலாக. அதனால் இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை நம்ம ஷார்ட் டேர்முக்கு வாங்கி விற்கிறத விட, லிஸ்டிங் கெயினுக்காக வாங்கி விற்கிறத விட நம்ம இதை நீண்ட கால நோக்கத்தில் வச்சுக்கிட்டோம்னா எதிர்காலத்தில் அவங்க பிள்ளைங்க உங்கள் குழந்தைங்களுக்கு எதிர்காலத்துக்கு பெரிய ஒரு முதலீடாக இது அமையும். இதை நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டு விட்டுருங்க. இப்போ கிடைக்கிற விலை அடுத்தடுத்து கிடைக்காது. இப்போ உங்களால் எவ்வளோ முதலீடு பண்ண முடியுமோ அதிக அளவுக்கு முதலீடை பண்ணிவிட்டு ஒரு தடவை வாங்கிட்டு அதோடு அதை விட்டுருங்க, மறந்துடுங்க. அது ஒரு பெரிய முதலீடாக எதிர்காலத்தில் பல மடங்கு வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கங்க. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.